ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி கேட்டேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டோரி என்னென்னா, ஒரு பூட்டை திறக்கிறதுக்கு சுத்தியிலும் சாவியும் போட்டி போட்டுச்சான். அப்போது பூட்டி சாவி ஈஸியாக திறந்துட்டு, ஆனால் சுத்தியில் வச்சு அடின்னு அடித்தாலும் திறக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ சுத்தியல் சாவி கிட்ட கேட்டுச்சான், நான் உன்னை விட பலசாலி, உன்னை விட பெரியவனும் கூட, ஆனால் நான் அவனை திறக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது, ஆனால் நீ ஒரே செகண்டில் திறந்துடுற, எப்படி அப்படின்னு சுத்தியல் கேட்டுச்சான். அதுக்கு சாவி சொல்லிச்சான், ஒன்றுமே இல்லை, ரொம்பலாம் யோசிக்காத, சிம்பிளான விஷயந்தான். நீ அவன் மண்டையில் அடித்து அவன் மூளையை கலக்க ட்ரை பண்ணுற, ஆனால் நான் மெதுவாக அவன் இதயத்தை திறக்க ஆசைப்பட்றேன். ஸோ நம்ம 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குல்ல அப்படின்னு சொன்னாலாம். அதாவது என்னென்னா, நீங்கள் பெரிய பணக்காரராக இருக்கலாம், நிறைய பணம் வச்சுருக்கவங்களாக இருக்கலாம், ஆனால் உங்கள் அன்பால் மட்டும்தான் இன்னொருத்தங்களை அடிமையாக்க முடியுமே தவிர, ஆணவத்தாலேயோ உங்கள் திமிராலேயோ இல்லை உங்கள் பணங்காசாலேயோ அடிமையாக்க முடியாது. கொஞ்ச நாள் உங்ககிட்ட அவங்க நடிக்கலாம், ஏன்னா உங்கள் பணம் அவங்களுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட பணிஞ்சு போகிற மாதிரி நடிக்க தான் செய்வாங்களே தவிர, கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் உங்கள்கிட்ட உண்மையாகவே அன்பு காட்டுறவங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருக்க கூட தயாராக இருப்பீங்க. சிம்பிளான இந்த விஷயத்தை தான் பூட்டும் அந்த சாவியும் சுற்றிலும் நமக்கு உணர்த்தியிருக்கு. இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆணவத்தாலேயும் உங்கள் திமிராலையும் ஒருத்தங்களை அடிமையாக்க முயற்சி பண்ணாதீங்க. உங்கள் அன்பால் அடிமையாக்க முயற்சி பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் உங்கள் காலிலே விழுந்து கிடப்பாங்க. இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.